குருத்தோலை ஞாயிறு நல்ல ஒரு சந்தோஷமான நாள். நாம் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறக்கூடிய நாள் இன்று அப்படின்னு நான் முழுமையாக விசுவாசிக்கிறேன். தேவனை ஆராதிச்சு ஒரு கூட்ட ஜனம் என்ன செஞ்சாங்க? கர்த்தரை போற்றி புகழ்ந்து பாடுவண்ணமாக ஓசன்னா ஓசன்னான்னு இன்று அவர்கள் பாடினார்கள். ஒளிவு மலையில் இருந்து அவர் இறங்கி வரும் பொழுது அவரை வாழ்த்தி பாடின பாடல் அப்படின்னு தான் நம்ம ஓசன்னா கீதத்தை பாடுறோம் இல்லையா? அந்த ஓசன்னா அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வருஷம் நம்ம தெரிஞ்சு கொள்கிறோம். இந்த வருஷமும் தெரிஞ்சு கொள்றதுல தவறில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஓசன்னா அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம்னா, இதே தாவீது ராஜா சங்கீத பகுதியில் நிறைய விஷயங்களை ஏசப்பா பிறக்க போகிற விஷயத்தையும் எழுதி வச்சிருக்கிறாரு. ஏசப்பா பிறந்த பிறகு என்ன நடக்கும்னு எழுதியிருக்கிறாரு. அவர் மரிக்கும் தருவாயில் என்ன பேசுவாருன்னு கூட எழுதி வச்சிருக்கிறாரு இல்லையா? தகமாக இருக்கிறேன், அவருக்கு குடிக்க காடியை கொடுத்தார்கள். இது எல்லாமே எங்கே இருக்குது? சங்கீத பகுதியிலே இருக்குது, நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ தாவீதின் ராஜா என்ன செய்கிறார்? அவர் தீர்க்கதரிசியாக அவர் உறவாடி, தேவனோடு உறவாடி தேவன் செய்ய போகிற விஷயங்களை, அதாவது அவர் காலத்துக்கும் ஏசப்பா பிறக்க போகிற காலத்துக்கும் நிறைய ஆண்டுகள் வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஆனால் அத்தனை ஆண்டுகளுக்கு முன்னமே யார்கிட்ட சொல்கிறாரு ஆண்டவர்? தாவீதுகிட்ட சொல்கிறார். அதனால தான் நம்ம வாசிக்கிறோம், தாவீது கர்த்தருக்கு பிரியமானவன்னு சொல்லி, அவருக்கு வெளிப்படுத்தாமல் இருக்க மாட்டாருன்னு சொல்லி. சரிங்களா? அப்போ அவ்வளவு ஆண்டவர் அவ்வளோ தூரம் தாவீது ராஜா மேலே அன்பு வச்சுருந்துருக்கிறார். 118வது சங்கீதத்தில் அந்த ஓசன்னா அப்படின்ற வார்த்தைக்கு கூறிய அர்த்தத்தை அங்கே தாவீது ராஜா வெளிப்படுத்துகிறார். என்னவா அதில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, ஓசன்னா அப்படின்றதுக்கு கர்த்தாவே ரட்சியும் அப்படின்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. கர்த்தாவே ரட்சியும் அப்படின்னு யார் சொல்லுவார்? ரட்சிப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? கட்டுண்டவர்களுக்கு விடுதலை, வியாதியில் இருக்கிற மனுஷனுக்கு வியாதியில் இருந்து விடுதலை. அதுதான் நான் ஏசப்பா செஞ்சாங்க பூமியில் இருந்தப்ப. அவங்க பூமியில் இருந்த அந்த 33.5 வருஷத்தில் 3.5 வருஷம் என்ன செய்கிறாங்க? அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறாங்க. இதை எல்லாத்தையும் அந்த மக்கள் என்ன செஞ்சிட்ருக்குறாங்க? கூட இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கர்த்தர் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறாரு? நம்மளை ரட்சித்து கொண்டு இருக்கிறார், நம்மளுடைய பாவங்கள்லேருந்து மீட்டெடுத்து கொண்டு இருக்கிறாரு, நம் சாபங்கள்லேருந்து நம்மளை மீட்டெடுத்து கொண்டு இருக்கிறாரு, நமக்கு ரட்சிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு ஒவ்வொருத்தரும் தனக்குத்தானே ஒரு சாட்சியோட பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க ஏசப்பாவை. அப்படி தானே நம்ம பார்க்குறோம் வேதத்தில். அப்படி தான் ஒரு நாள் என்ன செய்கிறாரு ஏசப்பா? நான் இப்போ என்னுடைய வாழ்நாள் அந்த ஆண்டவர் கொடுத்த பணியை முடித்து அடுத்த கட்டத்துக்குள்ளே போக போகிறேன். அதாவது உங்கள் எல்லாருடைய பாவத்தையும் நான் சுமந்து என்ன செய்ய போகிறேன்? சிலுவையில் என்ன நானே ஒப்பு கொடுக்க போகிறேன். அதற்கு முன்னாக நீங்கள் என்ன செய்யுங்க? ஒரு கழுதை குட்டியை கொண்டு வாங்க, அதில் யாருமே ஏறியிருக்க மாட்டாங்க. அந்த கழுதை குட்டியில் நான் என்ன போட போகிறேன்? முதல்ல ஏற போகிறேன். அந்த கழுதை என்னை என்ன செய்ய போகுது? சுமந்து கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே, எருசலேம் நகரத்துக்குள்ளே என்னை கொண்டு போகுது. நான் என்ன பண்ண போகிறேன்? ராஜாவாய் உங்களுக்கு முன்பாக நடந்து வர போகிறேன் அப்படின்றத தெரிவிக்கும் வண்ணமாகத்தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் போங்க, ஒரு கழுதை அங்கே இருக்கும், அதை நீங்கள் என்ன செய்யுங்க? அவிழ்த்து கொண்டு வாங்க. அந்த கழுதையோட முதலாளி உங்களிடத்துல கேட்குறப்ப ஆண்டவர் இதை கேட்டாருன்னு சொல்லுங்க, ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் இல்லையா? அப்போ அந்த கழுதையின் மேலே என்ன செய்கிறார் ஆண்டவர்? பவனி வருகிறார். அப்படி பவனி வர்றப்ப தான் அந்த மக்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? ஒசன்னா அப்படின்ற வார்த்தையை சொல்லி ஆண்டவரை கர்த்தாவே எங்களை ரட்சியும் அப்படின்னு சொல்லி அவரை ஒரு வேண்டுதல் செய்யும் வண்ணமாக, ஒரு ஜெபிக்கும் வண்ணமாக. ஏன்னா கர்த்தாவே ரட்சியும் சொல்கிற வார்த்தையை நம்ம யோசித்து பாருங்க, அது வாழ்த்துற வார்த்தையா? இல்லை. அந்த வார்த்தை எப்படிப்பட்டது? தேவனே எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்கிறது, அப்படி தானே? ஏன்னா அவங்க எல்லாரும் அந்த நேரத்தில் ஒரு அடிமைத்தனத்தில் அங்கே உள்ள அந்த சீசர்ன்ற ஒரு ராஜாவுக்கு கீழே என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? அந்நேரம் அடிமையிலாக இருந்தாங்க. அதனால் அவங்க என்னன்னாங்கன்னா, இந்த இயேசு தான் நம்மளை காப்பாற்ற வந்த ரட்சகர், நம்மளை இந்த அடிமைத்தனத்திலிருந்து நிச்சயமாக காப்பாற்றுவார் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் என்ன சொல்லிக்கிட்டே வர்றாங்க? ஓசன்னா அப்படின்ற கீதத்தை பாடிக்கொண்டே வர்றாங்க. இப்போ இன்னும் ஒரு சின்ன விஷயத்தை இதோட நம்ம ஆட் பண்ணி பார்க்குறோம். என்னென்னா, அந்த கழுதை குட்டி, அந்த கழுதை குட்டி மேலே என்ன செய்கிறார் ஆண்டவர்? ஏறி வர்றார்.
அவர் ஏறி வந்து அந்த கழுதை குட்டி ரொம்ப சந்தோஷமாக நடந்து வந்திருக்கும் இல்லை? ஏன்னா அவங்க நடந்து வர்றப்ப வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, அவங்க மேலே இருந்த அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு உயர்தரமான வஸ்திரங்களை விரிச்சாங்க, அப்புறம் ஒளிவு மர இலைகளை போட்டாங்க, அதன் மேலே தான் அந்த கழுதை நடந்து வந்துச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம் இல்லை அந்த கழுதை. ஆனால் இப்போ நம்ம யோசிப்போம், அந்த சீன் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த கழுதையை விட்டு ஆண்டவர் இறங்கிடுறாரு. அந்த கழுதை என்ன செஞ்சுருக்கும்? இப்போ அது ஒரு ஓரமாக போய் நின்றுருந்துருக்கும் இல்லை? அப்படி தானே? ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் அந்த கழுதை இயேசுப்பாவை சுமந்து வர்றப்ப எல்லாரும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? ராஜாவை சுமந்து வருகிறவ கழுதை குட்டி நினச்சி என்ன செஞ்சாங்க? அந்த கழுதை குட்டிக்கு வழி விட்டுருப்பாங்க எல்லாரும். அப்படியே அந்த கழுதை குட்டியை வரவேற்றிருப்பாங்க இல்லையா? இந்த சம்பவம் நம்மளுடைய சம்பவமாக நினைத்து கொள்வோம். அந்த சம்பவத்தில் இருக்கிற அந்த கழுதை குட்டி தான் நாமன்னு நினைப்போமே. இப்போ யோசிங்க, ஏசப்பா நம்ம மேலே இருக்கிறப்போ மட்டும்தான் நமக்கு என்னது? மரியாதை, அன்பு, பாசம், நம்மளை வரவேற்கிற விதம் எல்லாமே நமக்கு கிடைக்கும். எப்போ மட்டும்தான் கிடைக்கும்? ஆண்டவர் நம்மேல் அதிகாரியாக ராஜாவாக வீற்றிருக்கும் பொழுது மாத்திரம். அவரை விட்டு நம்ம விலகி வந்துட்டோம்னா நமக்கு என்ன இல்லை? எந்த மதிப்புமே இல்லை. நாம் வெறும் கழுதையாக தான் கிடப்போம். சரிதானா? அப்போ நம்ம உயர்தரமான கழுதை மதிப்பு மிக்கவர்களாக நிற்கணும்னா அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம சுமக்கிறதுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தி கொள்வோம். ஓசன்னா என்று அவரை நம்ம என்ன செய்வோம்? கர்த்தாவே ரட்சியும்னு கூப்பிடுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆண்டவரே எங்களை ரட்சியும்னு சொல்லி அந்த மக்கள் எப்படி கூப்பிட்டார்களோ அப்படியாக இப்போ நம்மளும் என்ன செய்யலாம்? நிச்சயமாக கூப்பிடலாம். இது ஆங்கில பதத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கு, லார்ட் சேவ் அஸ், எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி தான் எழுதப்பட்டிருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயத்தை பகிர்ந்து கொண்டோம் இல்லையா? நம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஓசன்னா அப்படின்ற வார்த்தையின் அர்த்தம். ஆமென்.